ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. ஸோ எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்தோம். ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இது கிளப்பலாமா? ஸோ இந்த உலகத்துல ஒரு ஒரு விலங்குகளுக்கும் ஒரு ஒரு பறவைங்களுக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை முறைன்றது இருக்கு. அதோட மைண்ட் செட்ங்கிறது வெவ்வேறு மாதிரியா தான் இருக்கு. அதுல இந்த பென்குயின் வந்து ஒரு பறவை தான், ஆனா அதால பறக்க முடியாது, ஆனா அதால நல்லா ஸ்விம் பண்ண முடியும். ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பென்குயின் வந்து ஒரு பிரில்லியன்ட் பேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா ஒரு பல்லாயிரக்கணக்கான பென்குயின் மத்தியில அதோடைய பார்ட்னர் யாருன்றத அது சவுண்ட் வச்சே கண்டுபிடிக்க முடியும்ன்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது ஸ்விம் பண்ணி போகும்போதோ, ஒரு கடல்ல வந்து அது உயிர் வாழும் போதோ, ஒரு ஃபிஷ் வந்து அதோட பிரீத் எவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ணி இருக்குமோ, அது மாதிரி பென்குயினும் வந்து அதோட பிரீத்தை ஹோல்ட் பண்ணி அவ்வளவு ஸ்டேபிளா அதால இருக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அந்த பென்குயின் வந்து ஃபேமிலியாவே ஒரு டீம்மேட்டாவே தான் இருக்கும். அவங்க ஒன்னாவே வந்து ஒரு ஃபுட்டை தேடி போவாங்க, அப்புறம் திரும்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. ஸோ ஒரு குரூப்பா தான் இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த பென்குயினோட ஒரு வாழ்க்கை முறை, அதோட மைண்ட் செட் எல்லாமே இப்படிதான். அதுல நேத்து ட்ரெண்டான பென்குயின் அதோட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 5-6 பென்குயின் வந்து அதுல இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் வந்து வந்துருதுங்க. அதுல ஒரு பென்குயின் மட்டும் மலையே ரொம்ப நேரமா உத்தே பாத்துட்டு இருந்துச்சு. உத்த பாத்துட்டு இருந்த பென்குயின் வந்து திடீர்னு அந்த மலை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்த ரிசர்ச்சர்ஸ் திரும்ப அந்த பென்குயின் வந்து அவங்க ஃபேமிலியோட விட்டாலுமே அது திரும்ப அந்த மலையை நோக்கி தான் போகுது அப்படின்றாங்க. பட் வை, அது ஏன் அப்படின்றது தெரியல. அந்த பென்குயினுக்கு என்ன தோணிருந்திருக்கும் அப்படின்றது நிறைய பேர் அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணி அந்த ரீல்ஸ்லயே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ண கமெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்கலாம், நிறைய விஷயம் ஹிட் ஆயிருந்திருக்கலாம். அதுல எனக்கு என்ன தோணுச்சு, அந்த பென்குயின் வந்து திரும்ப அவங்க ஃபேமிலியோட போயிருந்தா அதுக்கான ஃபுட்ன்றது கிடைச்சிருக்கும். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே அவங்க ஃபேமிலியோட நல்லாவே வந்து இருந்திருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அந்த மலைக்கு போகணும்னு தோணி இருந்திருக்கும், அந்த மலையில என்ன இருக்கிறது பாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தோணி இருந்திருக்கலாம். ஆனா அந்த பென்குயினுக்கு வந்து அங்க போனா நமக்கான சாப்பாடு வந்து கிடைக்காதுன்றது அதுக்கு நல்லாவே தெரியும். அங்க போனா நம்மளால சர்வை பண்ண முடியாது ரொம்ப நாளுன்றதும் தெரியும். எண்ட் ஆஃப் த டேல அந்த பென்குயின் வந்து அதோட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கு. அது என்ன பண்ணணும்னு நினைச்சிச்சோ அது பண்ணுச்சு இல்லையா? சோ இது நிறைய பேரோட லைஃப்ல வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு லூப்லயே போயிட்டு இருந்திருப்போம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, நம்ம காலேஜ் படிக்கும் போது நமக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், ஒரு ட்ரீம் பேஷன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருந்திருக்கலாம். அந்த காம்போசிஷன் நோட்ல எல்லாம் எஸ்ஏ எல்லாம் தெரிக்க விட்டுருப்போம், நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்ட்டு. சோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம போற ட்ராக்ல வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் வேற இடத்துக்கு போயிருந்திருக்கலாம், நம்ம நினைச்சதை நம்ம பண்ணாம இருந்திருக்கலாம், ஒரு லூப்லயே நம்ம போய் மாட்டி இருந்திருக்கலாம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அந்த மயக்கத்துல போய் நம்ம விழுந்திருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்திருக்கலாம். பட் அட்லீஸ்ட் the penguin did what it wants இல்லையா? சோ அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆயிருந்திருக்கலாம், பினான்சியலா டவுன் ஆயிருந்திருக்கலாம், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாமலே ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிருந்திருக்கலாம். அவங்களுடைய ட்ரீம், பேஷன், அவங்க டேலண்ட் எல்லாத்தையும் வச்சு டம்ப் ஆகி இருந்திருந்திருக்கலாம், எப்படியாவது இருந்திருக்கலாம். ஆனா பார்க்கும்போது யாருக்கோ ஏதோ ஒரு விஷயம் கிராக் ஆயிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹிட் ஆயிருக்கும், இதுதான் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் வந்து வந்திருக்கும்ன்றத வந்து நான் நம்புறேன். சோ நம்ம என்ன பண்ணணும்ன்றது அந்த ஆப்ஷனை நம்ம எப்பவுமே அதை மத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்காம அது நம்ம சூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ ஆரம்பிச்சாலே நல்லா இருக்கும்ன்றதுதான் வந்து என்னுடைய கருத்து. சோ நீ கெட்டவன், நீ நல்லவன், நீ இது பண்ற அது பண்ற அதெல்லாம் இல்ல. நம்ம எது பண்ணாலுமே நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு ஒரு பாயிண்ட் வரும். நம்ம அந்த பாயிண்ட், அந்த இடத்த நம்ம புடிச்சிட்டு நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போயிட்டே இருந்திருக்கலாம். நீங்க எந்த கம்ஃபர்ட் ஜோன்ல மாடி இருக்கீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, என்ன லூப்ல இருந்திருக்கீங்கன்றத அந்த பென்குயின் மாதிரி நீங்களும் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்து யோசிச்சு நீங்களும் வந்து அதை ரியலைஸ் பண்ணுவீங்கன்றத நம்புறேன். நம்ம தோக்குறோமா நம்ம ஜெயிக்கிறோமான்றதுலாம் விஷயம் கிடையாது. இப்போ அந்த பென்குயின் அந்த டாக்குமெண்ட்ரி 18 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அது சொல்லப்படுற விஷயம் வந்து இப்போ நின்னு பேசுது இல்லையா? சோ நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணிடணும். அது வந்து அதோட பலன் நம்ம எதிர்பார்க்காம நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு அது எப்ப வேணா அதோட கிரெடிட்ஸ்ன்றது நம்ம எப்ப வேணா கிடைக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, ஒரு கோல் இருந்துச்சுன்னா, அதை வந்து நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நமக்கு முன்னாடி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்றோமே அப்படி இல்ல, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் லூப்ல இருந்து வெளியே வாங்க. ஸ்கூல் லைஃப்ல நம்ம எப்படி ஒரு பேஷனேட்டா இருந்தோமோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இத்துடன் கருத்தூசி செக்ஷன் முடிகிறது. நன்றி, வணக்கம்.